ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கிரநாரலை போற்றி. மிதுன ராசினியர்களுக்கு வணக்கம். மிதுன ராசி காலப்பரிசு சக்கரத்தின் 3ஆம் இடம், இளவரசன் புதனின் ஆட்சி வீடு. மிருகசீரிசம் 3 4, திருவாதிரை 4 பாதங்கள், புனர்பூசம் 1 2 3 பாதங்கள் அடங்கிய ராசி மண்டலம். மிதுன ராசிக்கு நல்லா இருக்குங்க, சிறப்பாக இருக்குது. ராசிநாதன் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு வந்து மகரத்தில் ஸ்தான பலம் பெறாரு. குரு பார்வைக்கு வராரு. அருமையான அமைப்பு. குரு தேவகுரு பிரகஸ்பதியினுடைய 9ஆம் பருவிக்கு விசேஷ பருவிக்கு புதன் வராரு. மகரத்தில் ஸ்தான பலம் பெற்று நல்ல நிலைமையில் இருக்கார். ராசிநாதன் எப்போல்லாம் வலுப்படுறாரோ அப்போ ராசிக்கு நல்லாயிருக்கும். மற்ற கிரகங்கள் கொஞ்சம் முன்னுக்கு பின் முரணாக இருந்தாலுமே ராசிநாதன் வலுப்படும் போது எல்லாத்தையும் சரி பண்ணுவார். சரியா, ஒரு குடும்பத்தில் தகப்பன் வந்து எல்லாத்தையும் சரி பண்ணுற மாதிரி, ஒரு குடும்பத்தில் தலைவன் நல்லா இருந்துட்டாருன்னா அந்த குடும்பம் நல்லாயிருக்கும். மற்றவங்க கொஞ்சம் இடக்கு மடக்க இருந்தாலுமே எல்லாத்தையும் தட்டி கொடுத்து சரி பண்ணிட்டு போகிற தகுதி தலைவனுக்கு மட்டுமே உண்டு. அது மாதிரி உங்கள் தலைவன், உங்கள் ராசிக்கு தலைவன் புதன் வந்து நல்ல நிலைமைக்கு வராரு. அடுத்து நல்ல நிலைமைக்கு தான் போகிறாரு. அடுத்தடுத்து வருகின்ற காலம் சிறப்பாக இருக்குது. மகர, கும்ப, மீனம். மீனத்தில் நீசபங்கம் அடைவார், சிறப்பு தான். இப்போ வந்து நட்சத்திர நாதர்கள் எடுத்துக்கிறோமே, இந்த 3 நட்சத்திரத்துக்குமே மிருகசீரிசம் செவ்வாய் நட்சத்திரம். செவ்வாய் நீசவக்கரம் பெற்று உங்கள் ராசிக்கு வர போகிறாரு. வருகிற 21ஆம் தேதி நாளைக்கு வராரு. சரியா, 21/1/2025 செவ்வாய் ராசிக்கு வக்கரம் பெற்று வந்தாலுமே ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் கிடையாது. கொஞ்சம் அடக்கி வாசிங்க, கோவப்படாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க. நான் இதுக்கு ஒரு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா செவ்வாய் வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட்டு. ராசிக்கு வந்து 6 11 குடைவன். பிரச்சனையை கொடுக்குறவரும் அவர் தான், அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர வழியை கொடுக்குறவரும் அவர் தான். அவர் வந்து ராசிக்கு வக்கர நிலையில் வராரு, புனர்பூச நட்சத்திரத்தில் ஏறுறாரு. சரி, நான் இதுக்கு வந்து தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ போட்டது வந்து ராசிநாதன் புதனுக்காக தான் போட்டேன். ஏன்னா புதன் வந்து நல்ல நன்மைக்கு வராரு. சரியா நேர்களே, செவ்வாய்க்கு வீடு கொடுத்த புதன் குரு பார்வைக்கு வராரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுபோக செவ்வாயும் குரு சாரத்தில் இருக்கிறதுனால நிலைமை கட்டுக்குள்ளே தான் இருக்கும். வருகின்ற காலத்தில் கட்டுக்குள்ளே தான் இருக்கும். இப்போ புதன் என்ன சார் செய்வார்? ராசிநாதன் புதன் அப்படின்னு பார்த்தோம்னா மறைந்த புதன் நிறைந்த பலன்களை கொடுப்பார். புதன் 8ஆம் இடத்துல மறையலாம். ராசிக்கு 8ஆம் இடம் மகரத்தில் மறையலாம். ராசினா என்ன சார்? உடல் மனம் தான். இப்போ வந்து நீங்கள் மகர ராசி மிதுன ராசியில் பிறந்திருக்கிறீங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க, ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க. லக்கண ரீதியாக கிரகநிலை இருக்கும். லக்கணத்துக்கு சுபர் அசுபர் பாவர்னு இருப்பாங்க. அதுபோக லக்கண ரீதியாக திசாபுத்தி நடக்கும். செவ்வாய் திசை, ராகு திசை, குரு திசை, சனி திசை, புதன் திசை, கேது திசை, சுக்குர திசை, வயசானவங்களுக்கு சூரிய திசை, சந்திர திசை, இப்படின்னு ஒரு ஆர்டரில் போயிட்டுருக்கோம். அதில் ஒரு பக்கம் இருந்தாலுமே எல்லாத்தையும் கட்டி காக்கிற பொறுப்பு யாருக்குன்னா ராசிக்கு தான். ராசி தான் உங்களை வெளியே அடையாளப்படுத்துது. மிதுன ராசியில் பிறந்திருந்தீங்கன்னா நீங்கள் வெளி இடத்துல போய் அறிமுகப்படுத்துனீங்கன்னா ராசி தான் ஒர்க் அவுட் ஆகும். சரியா நேரில் வீட்டுக்குள்ளே தனிப்பட்ட வாழ்க்கைக்கு தான் ஜாதக லக்கண தசாபுத்தி. ஓகே, ஏன்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ராசியினுடைய மகத்துவத்தை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ராசிக்கும் பங்கு இருக்குது. சரியா நேர்களே, கோச்சாரத்தில் ராசியில் உள்ள கிரகங்கள் உங்கள் ஜனன ஜாதகத்தில் எந்த இடத்த தொடும்போது அந்த இடத்துல நல்ல பலன்கள் தரும். இப்போ புதன் உங்கள் ராசியில் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. உங்கள் ஜனன ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருக்கிறாருன்னா அவர் அந்த இடத்துக்கு வரும்போது நல்ல பலன்களை கொடுப்பாரு. இப்போ உங்கள் ஜனன ஜாதகத்தில் புதனுக்கும் குருவுக்கும் ஒரு சேர்க்கை இருக்குது, சம்பந்தம் இருக்குது. புதன் வந்து மகரத்தில் இருக்கிறாரு, கும்பத்தில் இருக்கிறாரு, ஸ்தான பலம் பட்டு இருப்பார். இந்நேரம் இயற்கையாகவே அவர் வரார். கோச்சாரத்தில் மகரத்துக்கு வருவார், அடுத்து கும்பத்துக்கு போவார். இப்போ இந்த காலகட்டத்தில் இப்போ ஜனன ஜாதகத்தில் மகர கும்பத்தில் புதன் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ மிதுன ராசிலேயே அவங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் பலன்களாக இருக்கும். சரியா, புதன் எதுக்காக அந்த ஜாதகத்தில் படைக்கப்பட்டிருக்கிறாரோ அந்த பலனை நல்லா செய்வார். இப்போ நீங்கள் மிதுன ராசி கன்னியா லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க. புதன் வந்து உங்கள் ராசியில் இப்போ மகரத்தில் இருக்கார் வச்சுக்கோங்களேன். கன்னியா லக்கணம்னா லக்கணத்துக்கு 5ஆம் இடத்துல இருப்பார். அருமையான அமைப்பு. இப்போ மிதுன ராசி கன்னியா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு பலன்கள் கூடுதலாக இருக்கும். மற்ற லக்கணத்தில் பிறந்த காட்டில் இந்த கன்னியா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு கூடுதல் பலன்களாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பலன்கள், நாங்கள் சொல்கிற பலன்கள் உங்களுக்கு வித்தியாசப்படுது. எதனால் வித்தியாசப்படுதுன்னா அந்த சம்மந்தப்பட்ட கிரகங்கள் உங்கள் ஜனன ஜாதகத்தில் எந்த இடத்துல எப்படி தொடுதுன்னு தெரியணும். சரியா, அது வந்து ஜாதகத்தை நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். உங்கள் ஜனன ஜாதகத்தை ராசி கட்டத்தை நல்லா மைண்டில் ஏற்றி வச்சுக்கணும். லக்கணம் என்ன, எந்தெந்த ராசியில் கிரகம் இருக்குது, 12 ராசி 9 கிரகங்கள். இந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியில் இருக்குது, அந்த கிரகங்கள் கோச்சாரத்தில் அதே ராசிக்கு வருதா அப்படின்னு பார்த்துக்கணும். அதுபோக அந்த லக்கண ரீதியாக அந்த கிரகம் வந்து என்ன தொடர்பில் இருக்குது, என்ன ரிலேஷன், அதையும் பார்த்துக்கணும். ஸோ எல்லாம் கூடி நல்ல நிலைமைக்கு வரும்போது நல்ல பலன்கள் நடக்கும். இதுதாங்க ஜோதிடம். சரியா, இதை தெரிஞ்சு வச்சுக்கணும். நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். பட் சில பேருக்கு நினைப்பாங்க, இதெல்லாம் எனக்கு என்னையா வேலை, இதுக்கு தானே நீ இருக்கிற, இதுக்கு தானே நாங்கள் வீடியோ கேட்குறோம், எங்களுக்கு என்ன வீடியோ கேட்போம், நல்லது சொல்லணும், எஸ்டேட் வேணும், காரு வேணும், வீடு வேணும், மனம் வேணும், கை நிறைய பணம் வேணும், இப்படி தான் எல்லோரும் நினைக்கிறாங்க. ஓகே, எல்லாத்துக்கும் எல்லோரும் கிடைக்காது. அதேமாரி யாருக்கும் எதுவும் கிடைக்காம இருக்க போகிறதும் கிடையாது. அவங்கவுங்க விதி கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி கிரக நிலைகள் கண்டிப்பாக பலனை கொடுத்துட்டு தான் இருக்குது. நாளொரு மேனி பொழுது வண்ணமாக இருக்குது. சரியா நேர்களே, பொங்கலுக்கு முதல் நாள் வெயில் அடிக்கி, பொங்கல் அன்றைக்கி மழை பெய்யுது, மாட்டு பொங்கல் அன்றைக்கி வெயில் அடிக்குது. ஒரு நாளைக்கு ஒரு கிளைமேட் இருக்குது. நம்ம அதை கண் கூட பார்க்குறோம். யாரையும் ஒன்றும் சொல்ல முடியாது.
கேட்க முடியுமா? யாருங்கிட்ட போய் வரண போய் கேட்க முடியுமா? என்னைய ஒரு நாள் ஒழுங்கா வரமாட்டியா நீ? மாறி மாறி வர்ற. எங்கேயும் எந்த காரியமும் செய்ய முடியலையே. திடீர்னு ஒரு இடத்துக்கு கிளம்பணும்னா மழை பெஞ்சிருது. சரியா? சரி மழை பெய்யணும் நம்ம வீட்டில் உட்காந்துருந்தோம்னா அன்றைக்கி பார்த்தா வெயில் அடிக்கும். ஒரு அரை மணி நேரத்தில் கிளைமேட் மாதிரி அன்றைக்கி சாயந்தரம் வரைக்கும் வெயில் அடிக்கும். நம்ம நினைப்போம், ஆகா கிளைமேட் நல்லா தானே இருக்குது, நம்ம தான் போக முடியாமல் இருந்துட்டோமே அப்படி நினைப்போம். ஸோ இப்போக்கி நமக்கு அப்பாற்பட்ட சில சக்திகள் இருக்குது, அதுக்கு உட்பட்டு தான் நம்ம வாழ்கிறோம். சரியா நேர்களே? அதெல்லாம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ என்ன சார் சொல்ல வர அப்படின்னு கேட்டிங்கன்னா, மகரத்துக்கு வந்து புதன் வராரு. 24ஆம் தேதி வராரு. 24/1/2025 புதன் வருகிறார். தை மாதம் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வராரு. நல்ல விசேஷம்தான். வெள்ளிக்கிழமை வந்து உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு வந்து குரு பார்வைக்கு வராரு. சூரியன் கூட அவர் சேரலை. ஏன்னா சூரியன் ரொம்ப முன்னாடி போயிட்டார். சூரியன் வந்து கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு முன்னாடி போயிட்டார். அவர் உத்திராடம் 4ஆம் பாகத்துக்கு போயிட்டார். சூரியன் வந்து இப்போ தான் முன்னாடி வராரு. சரி, அதனால் சூரியனுக்கும் புதனுக்கும் அந்தளவு இணைவு இல்லை. அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா புதன் வந்து எப்போ பார்த்தாலும் சூரியன் கிட்ட அஸ்தவனமாகி டிஸ்டர்ப் ஆகிட்டே இருப்பார். அது இல்லாமல் இருக்கிறது நல்ல அமைப்பு. சரியா? ஓகே. இப்போ புதன் வந்து சூரியனுக்கு பின்னாடி தான் வராரு. குரு பார்வைக்கு வராரு. அதுபோல் வீடு கொடுத்த சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறாரு. அவரும் குரு சாரத்தில் தான் இருக்கிறாரு. ஸோ எப்படி பார்த்தாலுமே மிதுன ராசி குருவின் ஆதிக்கத்தில் தான் இருக்குது. மறைமுகமாக குருவின் ஆதிக்கம். உங்கள் ராசியில் வர செவ்வாயும் குரு சார்ந்து எடுக்கிறாரு. புனர்பூசம். ராசிநாதனும் வந்து குரு பார்வையில் இருக்கிறாரு. ராசிநாதனுக்கு வீடு கொடுத்த சனி பகவானும் குரு சாரம் பூரட்டாதி நட்சத்திரத்தை தான் போகிறாரு. எப்படி பார்த்தாலும் மிதுன ராசி குருவின் ஒரு மறைமுக அணுக்கரத்தில் தான் இருக்குது. ராசிக்கு 4, 7 கூடவன் அணுக்கரத்தில் இருக்கிறதுனால சுகப்படுவீர்கள். குடும்பத்தில் ஒரு சந்தோஷமாக இருக்கும். சொந்த பந்தம் வந்துட்டு போவாங்க. தாயாரோட அன்பு இருக்கும். தாயாதி உறவுகள் நல்லா இருக்கும். தாய்மாமனோட ஆதரவு இருக்கும். அதுபோக குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும். இடமாற்றம், வீடு மாற்றம் இருக்கும். நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். நல்ல ஆள் சிறப்பாக இருப்பீங்க. சுகப்படுவீர்கள். வண்டி வாகனம் வச்சுருக்கிறவங்க நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும். விவசாயம் பண்ணுறவங்க, தோட்டக்காலை பண்ணுறவங்க, பயிர் பச்சை வச்சுருக்கிறவங்க, குறிப்பாக புன்சை பயிர் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்படி பழங்களை சொல்லிட்டே போகலாம். அதுபோக மகரத்தில் இருக்கிற புதன் என்ன செய்வார்னா, மகரத்தில் இருக்கிற புதன் நல்ல உழைப்பை கொடுப்பார். ஹார்டு ஒர்க்கை பண்ணுவார். ஏன்னா மகரமே வந்து ஒரு உழைக்கின்ற ராசி, உழைப்பாளர் ராசி, வேலைக்காரன் ராசி. அங்கே புதன் போனால் வச்சுக்கோங்களேன், புத்திசாலித்தனமாக உழைப்பீங்க. அதாவது என்னமோ சொல்லுவாங்கள்ல, காரியம் பெருசா வீரியம் பெருசான்னு சொல்லுவாங்க. இப்போ ரெண்டுமே பெருசு. காரியமாகவும் இருப்பீங்க, வீரியமாகவும் இருப்பீங்க. எந்த ஒரு காரியத்தையும் நிதானமாக திட்டமிட்டு பிளான் பண்ணி செய்வீங்க. கையில் காசு பணம் நிறைய சேமிக்கலாம். இந்த காலகட்டத்தில் வருகிற ஜனவரி 24ஆம் தேதிக்கு மேலே பொருளாதார நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். செய்கிற காரியங்கள் அனைத்துமே சக்ஸஸாக இருக்கும். வியாபாரம் பண்ணுறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா? குறிப்பாக இந்த நிலம் சம்மந்தப்பட்ட வியாபாரம், விவசாயம் சம்மந்தப்பட்ட வியாபாரம் நல்லாயிருக்கும். ஏன்னா மகரம் வந்து ஒரு நில ராசி. சனி பகவான் வந்து ஒரு விவசாய கிரகம். அதனால் விவசாயம் சம்மந்தப்பட்ட வியாபாரத்துறையில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும். அது எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் பரவாயில்ல. நெல் போட்டாலும் சரி, கரும்பு போட்டாலும் சரி, காய்கறிகள் போட்டாலும் சரி, நன்சை பயிர், புன்சை பயிர், எந்த பயிர் போட்டாலும் சரி, விவசாயிகளுக்கு வந்து வருகின்ற காலகட்டம் நல்லாயிருக்கும். மிதுன ராசியில் வியாபாரிகளுக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக வந்து மகரத்தில் இருக்கிற புதன் வந்து ஈஸியாக முடிக்க வைப்பார். எந்த ஒரு வேலையும், கஷ்டமான வேலையை கூட ஈஸியாக இலகுவாக முடிச்சுட்டு போய்கிட்டே இருப்பீங்க. சரியா? அந்த அமைப்பு இருக்கும். ரிஸ்க் எடுக்க மாட்டீங்க. ரிஸ்க் எடுக்காமலே நல்லா ஒரு ஏர்ன் பண்ணுவீங்க. சரியா? தெரியும், இன்வால்மெண்ட் நல்லபடியாக இருக்கும். உங்களுக்கு வருகின்ற காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு இன்வால்மெண்ட் நல்லபடியாக இருக்கும். இப்போயே கொஞ்சம் ரிலாக்ஸாக தான் இருக்கிறீங்க, ஒன்றும் சொல்ல முடியாது. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. அதுபோல் 8ஆம் இடத்துல இருக்கிற புதன் உலக அனுபவத்தை கொடுப்பார். பிஸ்னஸ் விஷயமாக எங்கேனாச்சும் வெளியே போகலாம். ஒரு மீட்டிங்குக்கோ டூருக்கோ எங்கேயோ போகலாம். இல்லைனா செவ்வாய் வேறு வராரு. சயின்ஸ் ஃபிக்ஷன் நடக்கும். புதன் செவ்வாய் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ணுவார். நல்ல ஒரு ஃபேக்ட்ரியில் இருக்கிறவங்க பிஸ்னஸ் விஷயமாக டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஃபாரின் கண்ட்ரி போகலாம். யூஎஸ் போகலாம், ஜெர்மன் போகலாம், ஃப்ரான்ஸ் போகலாம். நிறைய பேர் போகிறாங்க. அங்கே போய் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்து அதோடைய டெக்னாலஜி இங்கே வந்து அடாப்ட் பண்ணுறதுக்காக நிறைய மில் அதிபர்கள், ஃபேக்ட்ரி ஓனர்கள், அந்த மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்க, பெரிய ஹை பொசிஷனில் இருக்கிறவங்களாம் இந்நேரம் வந்து மிதுன ராசி சேர்ந்தவங்களுக்கு வெளியே போகலாம். டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ணதுக்கு ஃபாரின் கண்ட்ரி போகலாம். அதுபோக வந்து கொஞ்சமாக படிச்சிருந்தாலும் நல்ல வேலை பார்ப்பாங்க. இந்த காலகட்டத்தில் மகரத்தில் புதன் வரும்போது மிதுன ராசியிலே சில பேர் ரொம்ப படிச்சிருக்க மாட்டாங்க. 10th +2 தான் படிச்சிருப்பாங்க. அவங்க எதனாச்சும் வியாபாரம் பண்ணுவாங்க. அவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் மிக சிறப்பாக இருக்கும். லாபம் இருக்கும். சொந்த பந்தங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க. ஏற்கனவே சொன்னேன், அவங்களால உதவி இருக்கும். அதுபோக உங்கள் குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடத்து படிப்பு செலவு கொஞ்சம் செலவாகும். ஆஃபீலெலாம் முடிஞ்சு இப்போ வீட்டுக்கு வந்திருப்பாங்க. சரியா? வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு போயிட்டு இருப்பாங்க. அந்த பிள்ளைகளுக்கு கொஞ்சம் செலவுகளாகும். அந்த செலவை தவிர்க்க முடியாது. பிள்ளைகள் படிப்பு விஷயத்துக்காக செலவு பண்ணுங்கள். நீங்களும் ஆள் நல்லா இருப்பீங்க. வயதுக்கு ஏற்ற மாதிரி ஆடம்பரமாக இருப்பீங்க. பகட்டு இருக்கும், படபடம் இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் வந்து ஆர்வமாக செய்வீங்க. ஆர்வம் விரும்பி இருக்கும். சுய சம்பாத்தியம் அதிகமாக இருக்கும். சுய சம்பாத்தியம் என்ன, இஷ்டப்பட்டு நல்லா மெனக்கிட்டு நல்லா சம்பாத்தியம் பண்ணுவீங்க.
அதனால் கையில் காசு பணம் அதிகமாக இருக்கும். வாக்கு சாதுரியம் இருக்கும். மந்திரம் கால் மதி முக்கால்னு சொன்ன மாதிரி மதி தான் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. சரியா? அந்த மதி நுட்பமாக இருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் சரி சிறப்பாக செய்வீங்க. அந்த அமைப்பை உங்களுக்கு புதன் நல்லா சிறப்பாக செய்வார். அங்கே நல்ல நட்சத்திரத்தில் தான் போகிறாரு. 3 நட்சத்திரம் தான், உத்திராடம், திருவோணம், அவிட்டம். உத்திராடம் சூரிய நட்சத்திரம், நல்ல அமைப்பு தான். சூரியனும் குரு பார்வையில் தான் இருக்கிறாரு. அடுத்து திருவோணம் சந்திரனுடைய நட்சத்திரம் தான், 2 கூடிய நட்சத்திரம் தான். அந்நேரம் தான் உங்களை சிறப்பாக மதி வேலை செய்யும். ஏன்னா சந்திரன் மதிகாரகன், மனோகாரகன். அவன் சாரத்தில் இவர் போகிறார். யார் போகிறா? புத்திகாரன் போகிறாரு. புத்திகாரன் புதன் மனோகாரகன் சாரத்தில் போகும்போது மிகச்சிறப்பாக இருக்கும். இந்நேரம் சந்திரன் எங்கே சார் இருக்கார் அப்படி பார்த்தோம்னா, சந்திரன் அடுத்த நல்ல நிலைமையில் தான் வருவார். அமாவாசை ஒட்டி போனாலுமே அவர் குரு பார்வைக்கு தான் வருவார். இந்த தடவை அமாவாசை உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல நடக்கும், தையோ அமாவாசையில். அந்நேரம் சூரிய சந்திரன் 2 பேருமே குரு பார்வையில் தான் இருப்பாங்க. அதனால் குறை ஒன்றும் இல்லை. சரியா? நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. நல்லா இருப்பீங்க. புதன் சந்திர சாரத்தில் போகும்போது நல்லாயிருக்கும். சரியா? மதியால் எல்லா காரியத்தையும் பண்ணுவீங்க. மதி தான் ரொம்ப முக்கியம். புத்தி உள்ள பிள்ளை கெட்டு போவதில்லை. ஒரு மனிதனுக்கு புத்தி இருக்கணுங்க. ஒருத்தன் ஜாதகத்தில் சந்திரன் கெட்டு போகாமல் இருக்கணும். மிதுன ராசியில் பிறந்திருந்தீங்கன்னா, சந்திரனும் உங்கள் ராசிநாதன் கெட்டு போகாமல் இருந்தீங்கன்னா 50% பாஸ். நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, என்ன தசாபுத்தி நடந்தாலும் சரி, 50% நீங்கள் எந்த லெவலில் இருந்தாலும் சரி, உங்களை வயசு 20 ஆனாலும் சரி, 70 ஆனாலும் சரி, 50% நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்கள் ராசியில் சந்திரன் நல்ல நிலைமையில் இருக்கணும். மனோகாரகன், மாதுர்காரகன், ராசிக்கு 2 கூடையவன், தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி. அவர் உங்கள் ராசியில் இருந்து 7ஆம் இடத்தை பார்ப்பார். முக்கியமான அமைப்பு. சந்திரனுக்கும் மிதுனத்துக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னா, ராசியிலிருந்து 7ஆம் இடத்தை பார்ப்பார், கலஸ்தர ஸ்தானத்தை பார்ப்பார். அதுபோல் 2 கூடையவன் ராசியிலேருந்து 7ஆம் இடத்தை பார்த்துட்டா ஆஃப்டர் திருமணத்துக்கு முன்னாடி குடும்ப வாழ்க்கை நல்லாயிருக்கும். இதுதான் ஜோதிடத்தில் சூட்சுமம். சரியா? ஏன்னா 2ஆம் அதிபதி குடும்பம். ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ ஆஃப்டர் மேரேஜ் தான் நல்லா இருக்கணும். பிஃபோர் மேரேஜ் பிரச்சனையே இல்லை. தாய் தப்பன் கண்ட்ரோலில் இருப்பான். என்ன பிரச்சனை இருந்தாலும் அம்மா மடியில் போய் உட்காந்துக்குருவான், இல்லைனா அப்பா தோலை போய் பிடிச்சிக்குருவான். சரியா? நமக்குன்னு தோல் கொடுக்க 2 ஜீவன் இருக்குது. தாய் தகப்பன் மாதிரி இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. 1000 சொந்த பந்தங்கள் வந்தாலும் தாய் தகப்பன் ஒரு மாதிரி வராது. 1000 வந்தாலும் அன்னை தாய் போல் வருமா அப்படின்னு சொன்ன மாதிரி, நமக்கு பிஃபோர் மேரேஜ் தாய் தகப்பனுடைய நிழலில் இருப்போம், அவங்கள அண்டி இருப்போம், பிரச்சனை இருக்காது. ஆனால் ஆஃப்டர் மேரேஜ் தான் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கை என்னன்னு நிர்ணயிக்குது. சரியா? ஒரு இலக்கை காட்டுறது ஆஃப்டர் மேரேஜ் தான். உனக்குன்னு ஒரு குடும்பம், உனக்குன்னு ஒரு வாரிசு, உனக்குன்னு ஒரு பயணம், உனக்குன்னு ஒரு வாழ்க்கை, அதை காட்டுறது ஆஃப்டர் மேரேஜ். அந்த ஆஃப்டர் மேரேஜுக்கு பின்னாடி மிதுன ராசிக்கு ஒரு நல்ல ஒரு குடும்பத்தை, நல்ல ஒரு இணக்கத்தை, நல்ல ஒரு பரிசத்தை கொடுக்குறது சந்திரன் தான். அந்த சந்திரன் உங்கள் ராசியில் நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும். இதுக்கு ஒரு வீடியோ இருக்குது, அதை நான் மற்ற ராசிக்கு போட்டிருக்கிறேன், மிதுனத்துக்கு போடலை. வசிஷ்டா யோகம்னு ஒன்று இருக்குது, அதை போடுறேன். ஏன்னா சூரியனுக்கும் சந்திரனுக்குள்ள ஒரு ரிலேஷன் வச்சு தான் சந்திரன் வலுப்பெறுவார். ஏன்னா சந்திரன் நம்ம பூமியோட துணைக்கோள். நேரடி பார்க்கலாம், மற்ற எந்த கிரகங்களையும் பார்க்க முடியாது. சூரியனையும் பார்க்கலாம், சந்திரனையும் பார்க்கலாம். இதில் சந்திரன் ஒரு நல்ல ஒளியை கொடுக்குறாரு, குளிர்ந்த ஒளியை கொடுப்பார். சந்திரனாலே குளிர்ச்சி தான். அப்பேற்பட்ட சந்திரன் பூமிக்கு நிறைய அளப்பரிய பலன்களை கொடுக்குறாரு தன்னுடைய ஒளியின் மூலியமாக. அந்த சந்திரன் உங்கள் ராசியில் ஒளிச்சந்திரனாக இருக்க வேண்டும். ஜோதிடமே ஒளி தத்துவம் தான், ஒளி தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஜோதிடம்ங்கிறது என்ன? ஒளி. நம்ம ஒரு வெளிச்சமான இடத்துல இருந்தால் எப்படி இருக்கும்? பிரைட்டாக இருப்போம். ஒரு கல்யாண வீட்டில் போகும்போது பாருங்கள், அந்த ஸ்டேஜில் இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். ஏன்னா ஸ்டேஜில் அலங்காரம் பண்ணியிருப்பாங்க, டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்க, புது பொண்ணு புது மாப்பிள்ளை, சொந்த பந்தங்கள், நல்ல ஒரு மனநிலையில் இருப்போம். அவங்க விஷ் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். எந்த கல்யாணத்துக்கு போனாலுமே நம்ம அந்த ஸ்டேஜில் ஏறும்போது பாருங்கள், எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன்னா அந்த அமைப்பு, அந்த ஒளி அமைப்பு, அந்த இட அமைப்பு, அந்த டெக்கரேஷன், அந்த அட்மாஸ்பியரு, அந்த உள்ளங்களுடைய பூரிப்பு, சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாம் சேர்ந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கிரியேட் பண்ணி நம்மளை சந்தோஷப்படுத்துது. அந்த சந்தோஷத்துக்கு சொந்தக்காரன் சந்திரன் தான். ஏன்னா மனங்களெல்லாம் இணையிற இடம் திருமணம். 2 மனம் இணைந்து ஒரு மனமாக மாற இடம் தான் திருமணம். அந்த மனோகாரகன் சந்திரன் அங்கே அவருடைய ஆதிக்கத்தில் எல்லோரும் இருக்கும்போது மிக மிஞ்சிய சந்தோஷம் இருக்கும். அப்பேற்பட்ட ஒளி, அந்த ஒளி புரிந்திய சந்திரன் உங்கள் ராசியில் இருந்தார்னா நல்லபடியாக அமையும் உங்களுக்கு. ஏன்னா இன்றைக்கி நிறைய பேருக்கு திருமண வாழ்க்கையில் நிறைய பற்றாக்குறை இருக்குது. வெளியே சொல்ல முடியாமல் இருக்கிறாங்க, வேறு வழி இல்லாமல் வாழ்கிறாங்க. இதில் பெண்கள் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. ஆண்கள் வெளியே போயிடுவாங்க, எங்கே ஒரு பக்கம் அந்த மன பாரத்தை இறக்கிடுவாங்க. அவங்களுக்கு ஒரு வடிகால் கிடைக்கும், ட்ரெயின் கிடைக்கும். நண்பர்களோட போவாங்க, தம் அடிப்பாங்க, சில பேர் ஏதோ ஆல்கஹால் அடிப்பாங்க, ஏதோ ஒரு இதில் தன்னை மறந்து போயிடுவாங்க. நான் எல்லாத்தையும் சொல்லலை, சில பேருக்கு இப்படி நடக்குது. சரியா? குடும்ப பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு வேறு ஏதோ ஒன்றில் போய் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஆனால் பெண்கள் அப்படி இல்லை. பெண்களுக்கு பேசவும் ஆள் இல்லை, கேட்கவும் ஆள் இல்லை, சரியா கவனிக்கவும் ஆள் இல்லை. மனசுக்குள்ளேயே போட்டு புழுங்கிட்டு அப்படியே நிறைய பெண்கள் இருக்கிறாங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்க நிறைய சொல்கிறாங்க. பெண்கள் நிறைய பார்ப்பாங்க, குடும்ப பெண்கள். குறிப்பாக 40 to 50 வயசில் இருக்க பெண்கள்லாம் குடும்ப பிரச்சனை பற்றி சொல்லும்போது நான் எல்லாத்தையுமே ப்ராக்டிக்கலாக ஃபீல் பண்ணுறேன். சரியா? நான் இல்லாதெல்லாம் சொல்லலை, கதையெல்லாம் சொல்லலை, ப்ராக்டிக்கலாக ஃபீல் பண்ணுறேன். எனக்கு வர ஜாதகத்தில் பெண்கள் அனுப்புவாங்க அந்த பர்டிகுலர் வயசில், அந்த 40 to 50 தான் நிறைய வருது.
அவங்களாம் சொல்கிற சில விஷயங்கள் சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறாங்க, கவனிப்பாரின்றி இருக்கிறாங்க. ஓகே, இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா சந்திரன். அந்த சந்திரன் நல்ல நிலைமையில் இருக்கணும். அதனால் ஜனன ஜாதகத்தில் எப்போயுமே நீங்கள் சந்திரன் நிலைப்பாடை பார்த்துக்கோங்க. மிதுன ராசியில் பிறந்திருந்தவங்க சந்திரன் நிலைப்பாடை பாருங்கள். சந்திரன் வந்து ஒளிச்சந்திரனாக இருக்கணும், சூரியனுக்கு கேந்திரனமாக இருக்கணும், இல்லைன்னா சூரியனுக்கு கோணமாக இருக்கலாம். சரியா? இந்த அமைப்பில் இருந்தால் நல்ல அமைப்பு தான். எக்காரம் மட்டும் சந்திரன் வந்து சூரியனுக்கு 1ஆம் இடம் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. அதுபோல் சூரியனுக்கு 11ஆம் இடம் 12ஆம் இடத்துல இருந்தாருன்னா இருள் சந்திரன் அர்த்தம். சரியா? சூரியனுக்கு 11ஆம் இடம் 12ஆம் இடம்னா என்ன சார் அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஆவணி மாதம் ஆடி மாதம் பிறந்திருக்கலாம். ஆவணி மாதம் ஆடி மாதம் பிறந்தவங்களுக்கு வந்து சந்திரனோட அனுக்கிரம் அந்த அளவுக்கு கிடைக்காது. ஏன்னா அமாவாசை நோய்க்கு வருவார். அதுபோக வந்து சூரியனுக்கு 2ஆம் இடம் 3ஆம் இடம், 2ஆம் இடம் 3ஆம் இடம்னு என்ன அர்த்தம், நீங்கள் வந்து சித்திரை மாதம் இல்லைன்னா வைகாசி மாதம் பிறந்திருக்கணும். ஸோ இந்த மாதங்கள் சித்திரை, வைகாசி, ஆடி, ஆவணி, இல்லைன்னா ஆனி மாதமே பிறந்திருப்பீங்க. ஆனி மாதம் பிறந்தாலும் அமாவாசை சந்திரனாக இருக்கும். சரியா? இந்த 4-5 மாதத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும். சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி இந்த மாதத்தில் பிறந்தவங்களுக்கு சந்திரனுடைய கான்ட்ரிபியூஷன் அந்தளவுக்கு இருக்காது. ராசிக்கு சொல்கிறேன். சரியா? ராசிக்கு சொல்கிறேன். வாட்டவர் மேபி சந்திரன் இருள் சந்திரனாக தான் இருப்பார். ஏன்னா சூரியனுக்கு அவர் முன்னாடி 2 வீடு பின்னாடி 2 வீடில் இருந்தாலும் இருள் சந்திரன் தான், ஒளி இருக்காது அவருக்கு. அப்பேற்பட்ட சந்திரனை நல்லபடியாக பார்த்துக்கோங்க. இந்த மாதத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்க தான் செய்யும். குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும். ஆமாம் சார், எனக்கு குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது, நான் வந்து ஆனி மாதம் பிறந்திருக்கிறேன், எனக்கு குடும்பத்தில் பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறவங்க வீடியோவில் போடுங்க, கமெண்ட்டில் போடுங்க, கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. சரியா? அது பர்டிகுலராக வைகாசி, ஆனி, ஆடி இந்த 3 மாதத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் அந்த குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும், கணவன் மனைவி உறவில் பிரச்சனை இருக்கும், சொந்த பந்த விஷயத்தில் இணக்கம் இல்லாமல் போகும், நண்பர் விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும். இப்படிலாம் சில பிரச்சனைகளை கிரகங்கள் கொடுக்கும். இப்படிப்பட்டவர்கள் என்ன சார் பண்ணணும்னா பௌர்ணமி பூஜையில் கலந்துக்கணும், அம்மன் பூஜையில் கலந்துக்கணும். சரியா? ஸோ இதெல்லாம் வந்து உங்கள் ராசிக்கு சந்திரன் கொடுக்குற கான்ட்ரிபியூஷன். நான் சந்திரனை எதுக்கு இங்கே இழுத்தேன்னா, புதன் வந்து அடுத்து சந்திரன் சாரத்தில் போகிறாரு. உங்கள் ராசிநாதன் வந்து ராசியில் இருக்கிற சந்திரன் சாரத்தில் போகிறாரு. அப்படி போகும்போது நல்ல பலங்களை கொடுப்பாரு. ஆனால் சந்திரன் நல்ல நிலைமையில் இருந்தார்னா நல்ல பலங்களை, யோக பலங்களை வாரி வழங்குவார். ஆனால் நல்ல வேலை சந்திர தசை வந்து மிதுன ராசிக்கு வந்து ரொம்ப கடைசியில் தான் வரும். சில பேருக்கு வராமல் கூட போகலாம். மிருகசிறுசு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சந்திர தசையே வராது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வயதான காலத்தில் வரும். அந்த அளவுக்கு வாழ்றதே நல்ல விசேஷம்தான். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு 70 வயசுக்கிட்ட வரலாம். சரியா? அதை கனெக்ட் பண்ணி தான் பார்க்கணும். குரு திசையில் பிறப்பாங்க, அது ஓரளவு வரும். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஓரளவு சந்திர திசையை கொஞ்சம் கிராஸ் பண்ணுவாங்க. சரியா நேர்களே? ஓகே. ஏன்னா எந்த ஒரு கிரகமே தன்னோட தசையில் தான் அதனுடைய தாக்கத்தை அதிகமாக படுத்தும். ஓகே, ரைட்டு. இப்போ சந்திரனை பற்றி சொல்லியிருக்கிறேன். இது பிரயோஜனமான தகவல் தான். இது வரைக்கும் இதை பற்றி தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கேற்றாலும் உங்களுக்கு தயார் பண்ணிக்கோங்க. சார் வேறு என்ன சார் பலன்கள் அப்படின்னா, புதன் நல்ல நிலமையில் தான் இருக்கிறாரு. புதனுக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அவர் 8ஆம் இடத்துல நல்ல நிலமையில் இருக்கனால அவருடைய காரகத்தங்கள் சம்மந்தப்பட்ட வேலைகள்லாம் உங்களுக்கு 24ஆம் தேதிக்கு மேலே சிறப்பாக இருக்கும். அங்கிட்டு ஒரு 3 மாதத்துக்கு மிக சிறப்பாக இருக்கும். புதன் புத்திகாரகன் தான். குறிப்பாக வந்து புதன் வந்து மிதுன லக்கணம், கன்னியா லக்கணம், ரிஷப லக்கணம், துலா லக்கணம், மகர லக்கணம், கும்ப லக்கணம் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா? நீங்கள் இந்த 6 லக்கணத்தில் பிறந்தவங்களும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. மேசம் விருச்சிகத்தில் பிறந்தீங்கன்னா அந்த எதிர்பார்த்தாலும் பலன்களை கொடுக்க மாட்டார். சரியா? சிம்ம லக்கணத்துக்கு சிறப்பான பலன்களை கொடுப்பார். புதன் வந்து சிம்ம லக்கணத்தில் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு அருமையான பலன்களை கொடுப்பார். ஏன்னா லக்கணத்துக்கு 11ஆம் இடத்துல ராசி வரும், நல்ல பலன்களை புதன் கொடுப்பார். புதன் மட்டும் நல்ல நிலைமையில் இருந்தார்னா நல்ல பலன்களை கொடுப்பார். 6, 8, 12 மறையாமல் இருக்கணும். அதில் 8ஆம் இடத்துல இருந்தால் கூட பரவாயில்ல, நிறைய பலன்களை கொடுப்பார். மறைந்த புதன் இறந்த பலன்களை கொடுப்பார். 6, 12 மறையாமல் இருக்கணும். அதுபோக வந்து புதன் வந்து செவ்வாய் கூட சேராமல் இருக்கணும். புதன் வந்து எக்காரம் மட்டும் செவ்வாய் கூடையும் கேது கூடையும் சேராமல் இருந்தால் பரவாயில்ல. ராகு கூட சேர்ந்தால் கூட பரவாயில்ல. சரியா? ராகு கூட சேர்ந்தால் கூட ஓரளவு வேறு மாதிரி விஷயங்களை சில பலன்களை கொடுப்பாரு. ஓரளவு ஜாதகனை வந்து நல்ல வழி கொண்டு வந்துடுவார். சில பிரச்சனை இருக்கும், அந்த ஆள் பிரச்சனைக்கு உட்பட்டு தான் இருப்பான், சந்தேக பெருவழியாக இருப்பான். இருந்தாலுமே ஆள் வந்து பொருளாதாரத்தில் நல்லா ரிலீச் ஆகிடுவான். சரியா? அந்த பிரச்சனை இருக்காது. பட் புதன் எக்காரம் மட்டும் கேது கூடையும் செவ்வாய் கூடையும் சேராமல் இருந்தாலும் நல்ல அமைப்பு தான். சூரியன் கூட சேராமல் இருந்தாலும் நல்ல அமைப்பு தான். இயல்பு நிலையில் இருப்பார், அஸ்தகம் ஆகாமல் இருப்பார். சரியா? ஸோ புதனுடைய நிலைப்பாடு இப்படி தான். சனி பகவான் கூட சேர்ந்தாலும் அந்தளவு பிரச்சனை கிடையாது. சனி வந்து அவர் வேண்டிய கிரகம் தான். சுக்கிரன் கூட சேரலாம், குரு கூட சேரலாம், சுக்கிர பார்வைக்கு குரு பார்வைக்கு வரலாம், பௌர்ணமி சந்திரன் பார்வைக்கு வரலாம், பௌர்ணமி அமைப்பில் இருக்கலாம். இதெல்லாம் சந்திரன் நல்ல பலன், புதன் நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா? அப்பேற்பட்ட புதன் பித்திருக்காரனாக இருக்கிறாரு, கல்விக்காரனாக இருக்கிறாரு, அறிவனாக இருக்கிறாரு, நல்ல பலன்களை கொடுப்பாரு. இப்போ 8ஆம் இடத்துல இருந்த புதன் வந்து 2ஆம் இடத்தை பார்ப்பார். சரியா? 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால புதன் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். அதுபோக புதன் வந்து என்னென்ன வேலைக்கு சார் வருவார் அப்படின்னா, புதன் வந்து குடும்பத்துக்கு வருவார். சரியா? தாய் உறவுக்கும் புதன் வருவார். குடும்பத்தை கட்டி காக்கிறதுலேயும் புதனுடைய நிலைமை நல்லாயிருக்கும். இப்போ வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து புதன் 8ஆம் இடத்துல போகிறதுனால வீட்டை விட்டு வெளியே போனவங்க, குடும்பத்தை விட்டு வெளியே போனவங்க நல்லா ஏர்ன் பண்ணி குடும்பத்து பணத்தை அனுப்புவீங்க. இல்லை நிறைய பேர் குடும்பத்தை தேடி வருவீங்க.
இந்த ஃபாரின் கண்ட்ரியில் போனவங்கலாம் தாய்நாட்டை திரும்பி தாய் வீட்டுக்கு தேடி வருவீங்க, அந்த அமைப்பெல்லாம் கொடுப்பாரு. அதுபோக உறவு முறையில் புதன் தாய் மாமன், மைத்துனன், மாமா மச்சன், தங்கை, அத்தை இவங்கள எல்லாத்தையும் குறிப்பார். ஸோ இந்த உறவு முறைகள்லாம் இப்போதைக்கு நல்லா இருக்கும். இவங்கெல்லாம் உங்களை விட்டு விடுபட்டு போனாங்கன்னா குடும்பத்துக்கு வருவாங்க. ஏன்னா 8ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடத்தை பார்க்குறதுனால இந்த சம்மந்தப்பட்ட உறவு முறைகள்லாம் குடும்பத்தில் நல்லாயிருக்கும். மாமே மச்ச உறவு, தாய்மாமன் உறவு, தங்கை உறவு, அத்தை உறவு இதெல்லாம் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. காதல் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும். மொழிப்பற்று இருக்கும். நீங்கள் வந்து இப்போ லாங்குவேஜ் இங்கிலீஷோ தமிழோ படிச்சிருந்தீங்கன்னா அந்த லாங்குவேஜ் ஸ்கில் நல்லாயிருக்கும். குறிப்பாக புதன் வந்து தாய்மொழி தான் வருவார். நம்ம தாய்மொழிக்கு வந்து உள்ள கிரகம் புதன் தான். தமிழ் படித்தவர்கள், பண்டிதர்கள், இலக்கியவாதிகள், இலக்கணம் சொல்கிறவங்க, கதை கட்டுரை எழுதுறவங்களுக்குலாம் அந்த காலகட்டம் மிக சிறப்பாக இருக்கும். அதுபோக வந்து மேத்தமெட்டிக்ஸ் படித்தவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். புதனுடைய காரகத்துவம் நிறைய சொல்லியிருக்கிறேன். எழுத்து, டேபிள் ஒர்க்கு, சிஸ்டம், கதை, கவிதை, ஓவியம், நடிப்பு, ஆடல், பாடல், இயல், இசை, சிற்பம், சட்டம் இதெல்லாம் புதனோட வரும். லா படித்தவங்களுக்கும் புதனுடைய அணுக்கரம் இருக்கும். லா படிக்கிறதுக்கு புதனுடைய அணுக்கரம் இருக்கணும். லா படித்து நல்ல நிலைமைக்கு சிவில் கேஸில் நல்ல நிலைமைக்கு போகிறவங்களுக்கு புதன் இருப்பார். சரியா? சட்டம் படித்து வக்கீலாகி மேஜிஸ்ட்ரேட் பெரிய நீதிபதி போகிறதுக்கெல்லாம் புதனுடைய புதன், குரு, சனி பகவான் இவங்க 3 பேரும் நல்ல நிலைமையில் இருந்தாங்கன்னா அவங்க பெரிய லெவலில் போவாங்க. வக்கீல் வேலையில் பெரிய தொழிலுக்கு போவாங்க. அந்த அமைப்பெல்லாம் புதன் கொடுப்பாரு. பேச்சாற்றல் நல்லாயிருக்கும். பேசி பிழைக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். பின்னணி பாடகர்கள், டப்பிங் குரல் கொடுக்குறவங்க, பட்டிமன்ற நடுவர்கள், டீச்சர் வேலை பார்க்குறவங்க, எங்களை போன்ற ஜோதிடருக்கும் புதன் வேணும். புதனும் சந்திரனும் நல்ல நிலைமையில் இருந்தாங்கன்னா அவங்க சிறந்த ஜோதிடராக இருப்பாங்க. ஜனன ஜாதகத்தில் புதனும் சந்திரனும் சமசப்தமாக இருந்தாங்க, ஆனால் பௌர்ணமி சந்திரன் தொடர்பில் புதன் இருந்தாருன்னா அவங்க ஜோதிடராக இருப்பாங்க. ராசி லக்கணத்துக்கு 10ஆம் இடத்தோட புதன் தொடர்பு கொண்டாலும் ஜோதிடராக இருப்பாங்க. அதுபோக புதன், கேது, குரு சம்மந்தப்பட்டாலும் ஜோதிடராக இருப்பாங்க. ஜோதிடராக ஆகணும். ஆன்மீகம், சாஸ்திரம், வானசாஸ்திரம், வேத விற்பனம் இதில் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு போனோம் அப்படின்னா குரு, கேது, புதன், அதுக்கடுத்து சந்திரன். சரியா? இந்த 4 கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்கணும். இதில் குறிப்பாக ஜோதிட தொழிலுக்கு வந்து சந்திரனுடைய கான்ட்ரிபியூஷன் நல்லா இருக்கணும். சரியா? சந்திரனும் இருக்கணும், இருந்தாலும் புதன் வந்து மிகமிஞ்சி இருக்க வேண்டும். வாக்கு ஸ்தானாதிபதி நல்லா இருக்கணும். லக்கணத்துக்கு 2 கூடையவன் வந்து சுத்தமாக இருக்கணும். 2ஆம் இடத்துல சுக்கிர, குரு, புதன், தனித்த சுக்கிரன், தனித்த குரு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வாக்கு பலிதம் இருக்கும். ஓகே நேயர்களே, நல்ல ஒரு கலகலப்பாக கொடுப்பாரு. அதுபோல் நண்பர் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அந்த காலகட்டத்தில் நண்பர்களை வச்சுக்கிட்டு சுற்றுவீங்க. ஏன்னா 8ஆம் இடம் வந்து தூரத்தை குறிக்கும். அதனால் வயதில் இருக்கிறவர்கள் ஒரு 30 வயது கீழே இருக்கிறவங்க வந்து நண்பர்களை கூட்டி எங்கேனாச்சும் பிக்னிக் போவீங்க, டூருக்கு போவீங்க. அந்த அமைப்பெல்லாம் புதன் கொடுப்பாரு. கலகலப்பாக இருப்பீங்க. ஒரு இடத்துல கலகலப்பு இருக்குது அப்படின்னா அதுக்கு புதன் தான் காரணம். இந்நேரம் அப்படி இருக்கும் மிதுன ராசிக்கு. நீங்கள் போகிற இடம் கலகலப்பாக இருக்கும், சிறப்பாக மாற்றிடுவீங்க. சில பேர் ஒரு இடத்துல இருந்தாங்கன்னா அந்த இடம் கலகலப்பாக இருக்கும். நகைச்சுவை பேசிக்கிட்டு விட்டு அடிச்சுக்கிட்டு ஃபன் அண்ட் ஜாலியாக இருப்பாங்க. அந்த அமைப்பெல்லாம் புதன் கொடுப்பாரு. அதனால் ஒரு சந்தோஷம் இருக்கும். தபால், டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்டு, போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவர்கள் மிகச் சிறப்பாக இருக்கும். கடித போக்குவரத்து நல்லாயிருக்கும். குரியர் சர்வீஸ் பண்ணுறவங்களும் மிகச் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. தகவல் தொழில்நுட்பம் இன்றைக்கி வந்து மாடர்ன் உலகத்தில் தகவல் தொழில்நுட்பம் ஐடி படித்து இருக்கிறவர்கள், குறிப்பாக ஐடி படித்து வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் சிறப்பாக இருக்கும். யூஎஸ் இன்னும் நிறைய சொல்லலாம். மகரம் வந்து என்ன கண்ட்ரி? மகரம் வந்து தெற்கே குறிக்கிற ராசி, தெற்கு பக்கத்தை குறிக்கிற ராசி மகரம். ஆமாம், மகரம் வந்து தெற்கு தான். தனுசு வந்து கிழக்கு, தெற்கு, மகரம் தெற்கு, கும்பம் மேற்கு, மீனம் வடக்கு. ஆமாம், தெற்கு பக்கம்னா எப்படி? நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து தெற்கு பக்கம் போய் இந்த ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். சவுத் சைடு. சரியா? அந்த சைடு வேலை பார்க்குறவங்களும் மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோக வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், சாஃப்ட்வேர் பொருள் இருக்கிறவங்க, மென்மையான பொருட்கள் இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட்டு, தையல் கிளாஸு, பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு, எம்ப்ராய்டு போடுறது, இப்படி நிறைய சொல்லலாம். புதன் கைவினை தொழில்கள், கைத்தொழில்கள் இதுக்கெல்லாம் புதன் தான் வருவார். அவங்களுக்கெல்லாம் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. வாக்கு சாதுரியம் இருக்கும். ஆள் நல்லா இருப்பீங்க. சரியா நேயர்களே? நல்ல அமைப்பு இருக்கும். காய்கறி தோட்டம் வச்சுருக்கிறவங்க, காய்கறி வியாபாரம் பார்க்குறவங்க, இலை வியாபாரம் பார்க்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும். பச்சை சம்மந்தப்பட்ட பொருட்கள் சம்மந்தப்பட்டு நல்லாயிருக்கும். பலசருக்கு கடை வச்சுருக்கிறவங்களுக்கு மிக காலமாக பார்க்கப்படுகிறது. இதெல்லாம் நல்லாயிருக்கும். அதுபோக வந்து காது மூக்கு தொண்டை டாக்டர்ஸ், இஎன்டின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த டாக்டர்களுக்கு அந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். புத்தக பிரிண்டர்ஸ் ஏற்கனவே சொல்லிட்டேன். புத்தக ஸ்டால் வச்சுருக்கிறவங்க, கல்வி அறக்கட்டளை வச்சுருக்கிறவங்க, அது சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். டீச்சர் வேலை சொல்லிட்டேன், ஜோதிடர் சொல்லிட்டேன், ஆடிட்டர் சிஏ முடிச்சு ஆடிட்டர் வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த காலகட்டம் மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. கணக்கு வேலை பார்க்குறவங்க, டேபிள் வேலை பார்க்குறவங்க, நடிகர்களுக்கும் புதன் தான் வருவார். சுக்கிரன்னு சொல்லுவாங்க. ஆனால் சுக்கிரன் வந்து என்ன செய்வார்னா அந்த மேக்கப் போடுறதுக்கு வருவார். மேக்கப் போட்டு அப்பியரன்ஸுக்கு தான் சுக்கிரன் வருவார். ஆனால் ஆக்டிங் பண்ணுறதுக்கு புதன் தான். ஒருத்தவங்க வந்து சிறப்பாக ஆக்டிங் பண்ணுறாங்க, குணச்சித்திர கேரக்டரில் நல்ல வேலையாக இருக்கிறாங்க, எந்த வேஷம் கொடுத்தாலும் கரெக்டாக செய்கிறாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, குணச்சித்திர கேரக்டர்ம்பாங்க. அதுக்கெல்லாம் புதன் தான். என்ன சொல்லுவாங்க, நவரச நாயகன் அப்படிங்கிறாங்கல்ல, நவரசத்தையும் காட்டுறவர் புதன் தான். சரியா? அந்த நவரச நாயகன் அப்படின்னு சில நடிகர்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் புதனை வளர்த்துருப்பார். சரியா? புதன் சுக்கிரன்
ராகு, இந்த 3 கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருந்துச்சுன்னா அவங்க வந்து திரைப்படத்துறையில் பெரிய லெவலுக்கு போவாங்க. ராகு நல்ல நிலைமையில் இருந்தாருன்னா உச்சம் அடைவாங்க. இப்போதைக்கு ராகு நல்ல நிலைமைக்கு தான் வராரு. ராசிக்கு 10ஆம் இடத்துல சுக்கிர தொடர்பில் இருக்கிறதுனால திரைப்படத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். சரியா நேர்களே, திரைப்படத்துறைக்கு நல்லா இருப்பீங்க. ஷூட்டிங் விஷயமா அவுட்டூர்லாம் போவீங்க. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவீங்க. நல்ல விஷயந்தான், நல்லா இருங்க. அதுபோக வந்து பத்திரிக்கை துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். மீடியா பத்திரிக்கை துறையில் இருக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. செய்தி நிறுவனங்கள், ஊடகத்தில் வேலை பார்க்குறவங்க, நில புரோக்கர்கள், வீட்டு புரோக்கர்கள், தரகர் வேலை பார்க்குறவங்க நல்லாயிருக்கும். இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட், புலனாய்வுத்துறை, அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கும் வருகின்ற காலம் நல்லாயிருக்கும். ஏன்னா 8ஆம் இடம் மறைபொருள். 8ஆம் இடம்னால என்ன, மறைவு தான் அர்த்தம். அங்கே புதன் உட்காந்துருக்கிறாரு, குருபாரில் இருக்கிறாருன்னா அந்த அறிவுபூர்வமாக வந்து தேடுவாங்க. சில இன்வெஸ்டிகேஷன் படத்தெல்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கிரைமில் எல்லாம் தேடிட்டு இருப்பாங்க. பக்கத்துலேயே கொலையாளி இருப்பான், கண்டுபிடிக்க முடியாது. கடைசியில் தான் கிளைமேக்ஸை தான் கண்டுபிடிப்பாங்க. அது மாதிரி எதுக்கு சொல்ல வரேன்னா, அது மாதிரி மறைபொருள், மற்றவங்க மறந்ததை வந்து இவங்க தேடி எடுக்கிறது. அது மாதிரி இந்த இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் நல்லா பார்க்கப்படுகிறது. காவல் ஆய்வாளர்கள், அவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஆய்வாளரே என்ன அர்த்தம், இன்ஸ்பெக்டர் தானே அர்த்தம். சோதிக்கிறவர், பரிசோதிக்கிறவர், இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறவங்களும் எல்லாருக்கும். என்ன இன்ஸ்பெக்ஷன் இருந்தாலும் சரி, பில்டிங் இன்ஸ்பெக்டர் இருந்தாலும் சரி, போலீஸ் இன்ஸ்பெக்டர் இருந்தாலும் சரி, மற்ற இன்ஸ்பெக்ஷன் துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் மிக சிறப்பாக இருக்கும். இன்ஸ்பெக்ஷன் என்ன அர்த்தம், அதை போய் கண்டுபிடிக்கிறது. சுற்றுப்புறம் எப்படி இருக்குது, நல்லது நடக்குதா கெட்டது நடக்குதான்னு தன்னோட இன்வால்மெண்ட்டை உள்ளே போய் புகுத்துறது. அந்த தான் 8ஆம் இடத்துக்கு போதும் அதெல்லாம் செய்வார். சரி, 8ஆம் இடத்துக்கு போதும் வந்து இன்ஸ்பெக்ஷன் வேலைக்கு நல்லபடியாக வருவார். வியாபாரம் நல்லாயிருக்கும், ட்ரேடிங் நல்லாயிருக்கும், போஸ்டல் வேலை பார்க்குறவங்களுக்கும் நல்லாயிருக்கும். சரி, அஞ்சல் துறையில் இருக்கிறவங்களுக்கும் நல்லாயிருக்கும். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நான். ஓகே நேர்களே, இப்படி பலதரப்பட்ட தொழில் இருக்கிறவங்களுக்கு புதன் வந்து இப்போ நல்ல பலங்களை கொடுப்பாருங்க. நானும் நிறைய தொழில் சொல்லியிருக்கிறேன். இந்த தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். இதில் வேலை உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். இந்த சம்மந்தப்பட்ட உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். அதுபோக சூரியனும் 8ஆம் இடத்துல குரு பார்வையில் இருக்கிறார். அரசு உத்தியோகத்தை சம்மந்தப்பட்டவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சரி சார், எல்லாம் நல்லா தான் சொல்கிறேன், எங்களுக்கு பிரச்சனைன்னு எதுவும் இல்லையா சார் அப்படின்னா, பிரச்சனை இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. பிரச்சனை இல்லாத வீடியோவே கிடையாது. எல்லா இடத்துலையும் நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்குது. ரெண்டும் கலந்து தான் வாழ்க்கை. பிரச்சனை காரணம் 5-12 கூடிய சுக்கிரன் வந்து 10ஆம் இடத்துல போய் ராகுவோட சேர்றாரு. 28ஆம் தேதி சேர்றாரு. இன்னும் 4 இருக்குது, 8 நாள் இருக்குது. 8 நாளுக்கு பின்னாடி பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. குறிப்பாக பெண் பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. வேலைக்கு போகிற பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க சொல்லுங்கள். அதுபோக சுக்கிரன் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்களுக்கு கவனமாக இருக்கணும். சுக்கிரன் ராசிக்கு 10ஆம் இடத்துல மல்டிபிள் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு. உச்சம் அடைகிறார், ராகுவுடன் சேர்றார், பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார், உச்ச வக்கரம் அடைகிறார். ஸோ இப்போ 4 மாறுபட்ட நிலையில் அடைகிறதுனால அவருடைய பலன்கள் இப்படி தானே இருக்குன்னு சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட 28/1/2025 30/5/2025 வரைக்கும் ஒரு 4 மாத காலம் இருக்கிறார். சரியா, ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. 4 விதமான பலன்களை கொடுப்பாரு. நான் அப்பப்போ அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா எல்லா விஷயத்தையும் ஒரே வீடியோவில் திணிக்க முடியாது. அது நல்லதும் அல்ல. நேரத்துக்கு உள்ள சாப்பாடு சாப்பிட்டோம்னா நல்லபடியாக சாப்பிட்டு டைஜஷன் ஆகிரும். 3 நேரம் சாப்பாட்டை மொத்தமாக சாப்பிட்டோம்னா வயிற்று பிரச்சனை வந்துடும். அதனால நான் எப்போயுமே போதி ஜோதிடத்தில் வந்து ஒரு ஃபீட்பேக்காக தான் கொடுப்பேன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் சொல்லுவேன். ப்ரிடிக்ஷன் நினைப்பாங்க, என்னடா ஒரு வாரத்துக்கு ஒரு வீடியோ போடுறாருன்னு நினைக்கிறவங்க நினச்சிட்டு போட்டோம். பட் நம்ம நினைப்பு நல்ல நினைப்பாகவே இருக்கட்டும். நீங்கள் நல்லா இருக்குன்னு நினச்சி தான் நான் அப்பப்போ சில தகவல்கள் சொல்கிறேன். சரியா, @% இந்த வீடியோ கட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு நிகழ்காலம் நிஜமாக இருக்கும். எனக்கு என்றைக்குமே நிகழ்காலம் நல்லா இருக்கணும், அவ்வளோதான். வருங்காலத்தை பற்றி அப்புறம் பேசிக்கலாம். வருங்காலத்தை பற்றி ஜோசியர் தான் கவலைப்படணும். நான் வருங்காலத்தை பற்றி தெரிய வேண்டியது ஜோசியரோட கடமை. ஏன்னா வருங்காலத்தை ஜோதிடர் தெரிஞ்சு வச்சுருக்கணும். நான் 30/5/2025 வரைக்கும் சுக்கிரன் 10ஆம் இடத்துல இருக்கிறாருன்னா அது வருங்காலம். அதை ஜோதிடர் கண்டிப்பாக தெரிஞ்சு வைக்கணும். ஒரு ஜோதிடர் என்கிறவர் வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சு வைக்கணும். ஃபிங்கர் டிப்பில் இருக்கணும். இன்றைக்கி தேதி என்ன, 20/1/2025. இன்னும் அடுத்த 6 மாதத்துக்கு கிரக நிலையில் எப்படி இருக்கும். செவ்வாய் எவ்வளோ நாளைக்கு ஒரு ராசியில் இருப்பார், 3/4/2025 வரைக்கும் ஒரு ராசியில் இருப்பார். எப்போ இருந்திருப்பார், 21/1/2025 3/4/2025 வரைக்கும் வக்கிர செவ்வாய் புனர்பூச நட்சத்திரத்தில் உங்கள் ராசியில் இருப்பார். இதுக்கு ஒரு பலன் இருக்குது. சரியா, அந்த பலனுடைய ஒரு சில வரிகளை மட்டும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் செவ்வாயை பற்றி முழுமையாக சொல்கிறேன். ஏன்னா செவ்வாயை பற்றி சொல்லணும்னா நிறைய சப்ஜெக்ட் எடுத்து ஓப்பன் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து செவ்வாய் ராசியில் சம்மந்தப்பட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் உணர்ச்சி வசப்படாமல் இருங்க. வேலை வெட்டிக்கு போகிறவங்க கரெக்டாக போங்க. மற்றவங்ககிட்ட வேலையை கொடுத்துட்டு சும்மா நிற்காதீங்க. ஏன்னா செவ்வாய் 6 கூடியவன். அந்த உத்தியோகம் வேலையில் வந்து சில ஏமாற்றங்களை கொடுப்பாரு. கவனமாக இருங்க. குரு சாரத்தில் போகிறாரு, 4-7 கூட சாரத்தில் போகிறதுனால டீம் ஒர்க்கில் இருக்கிறவங்க, அசோசியேஷனில் இருக்கிறவங்க, கூட்டணியாக இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்தவனை நம்பி வேலையை விட்டுறாதீங்க, சொதைப்பிடுவான், உங்கள் பேர் கெட்டு போயிடும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரி, அதுபோல் வண்டி வாகனம் டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவங்களுக்கு யோக காலமாகவும் இருக்குது. இருந்தாலும் சில பிரச்சனைகள் வந்துட்டால் நீங்களே போய் அட்டென்ட் பண்ணுங்கள். அடுத்தவங்ககிட்ட சொன்னேன் சார், இப்போ ப்ரைவேட்டில் போனால் அப்படி தான் சொல்லுவாங்க. சார் நான் சொன்னேன் சார், அவன் கேட்கவே இல்லை சார் அப்படின்ட்டு நழுவிட்டு போயிடுவாங்க. அது பழியை வந்து அடுத்தவன் மேலே போடுறது. அப்படி தப்பிக்கிறது. அப்படி இருக்கக்கூடாது. சரியா, அப்படிலாம் இருந்தீங்கன்னா உங்கள் வேலைக்கு தான் ஆப்பு வச்சுருவாங்க. ப்ரைவேட்டில் இருந்தால் உடனே போக சொல்லிடுவாங்க. சரிப்பா போயிட்டு வாப்பா குட் பைன்றுவாங்க. சரியா, அதனால்
கவனமாக இருக்கணும். அப்புறம் வேலை போயிடுச்சு சார், எனக்கு வேலை இல்லை, எனக்கு எப்போ வேலை கிடைக்கலலாம் சொல்லக்கூடாது. எல்லாத்தையுமே நம்ம தான் வகுத்துக்கிறோம். அதனால் நேரங்காலம் சரியாக இருக்கும்போது நம்ம கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும். செவ்வாய் மறுபடியும் ராசிக்கு வந்துட்டார், கவனமாக இருக்கணும். நான் சொன்ன விஷயத்துலலாம் கவனமாக இருங்க. அடுத்தடுத்து வீடியோ போடுறேன் பாருங்கள். இப்போதைக்கு வழிபாடு இருக்கா சார்னா இருக்குது. முருக வழிபாடு தான் முக்கியம். செவ்வாய் ராசிக்கு வந்துட்டார், முருகப்பெருமானை கும்பிடுங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் இரவு 8 to 9 செவ்வாய் உரையில் முருகப்பெருமானை கும்பிடுங்க. கந்தேச கவசம் படிங்க. வீட்டில் முருகப்பெருமானுடைய படத்தை, திருச்செந்தூர் முருகன் படத்தை வாங்கி அவர்கிட்ட நல்லா நமஸ்காரம் பண்ணுங்கள். செவ்வரளி பூக்களால் அர்ச்சனை பண்ணுங்கள். 2 செவ்வாழைப்பழம் வச்சு அவருக்கு நைவேத்தியம் பண்ணுங்கள். அந்த நைவேத்தியம் பண்ண பழத்தை நீங்கள் கூட சாப்பிட்லாம். ஆண் பிள்ளை பிறக்கணும்னு நினைக்கிறவங்க இதை தொடர்ந்து செய்யுங்க. நிறைய பேருக்கு ஆண் குழந்தை வேணும் அப்படிங்கிறாங்க. ஆண் குழந்தை வேணும்னா அரச மரத்தை சுற்றுங்க, வேண்டாம்னு சொல்லலை. இருந்தாலும் முருகப்பெருமானுக்கு செவ்வாழைப்பழம் வச்சு வழிபாடு பண்ணுங்கள். 2 பழத்தை வச்சு செவ்வாய்க்கிழமை இரவு 8 to 9 பிள்ளை அந்த முருகப்பெருமானை கும்பிடுங்க. புத்திர பாக்கியத்துக்கு வந்து முருகப்பெருமான் ரொம்ப முக்கியமான கடவுள், சரியா? ஏன்னா அவர் வந்து குருவாக இருந்தவர். திருச்செந்தூரில் வந்து குருஸ்தலம். ஏன்னா அங்கே வந்து அவர் மேதா தட்சிணாமூர்த்தியாக இருக்கிறார், அந்த அகிலாண்டு கோடி பிரம்மாண்ட நாயகன் முருகப்பெருமான். அதனால் குரு வரல் இருந்தால் தான் குழந்தை பிறக்கும். குரு வந்து புத்திரகாரகன். முருகப்பெருமானை எந்த அளவுக்கு இருக்கிறோமோ அந்த அளவுக்கு புத்திர பாக்கியம் சீக்கிரம் வரும். அதுக்கு தான் சஷ்டிக்கெலாம் விரதம் இருக்கிறாங்க. சஷ்டி அப்படின்னு என்ன அர்த்தம்? அகப்பை கருப்பை அங்கே இருந்தால் தான் வெளியே வரும். சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும். அதான் சஷ்டி விரதம் அப்படிங்கிறாங்க, சரியா? அது ஒரு பக்கம் இருக்கட்டும். முருகப்பெருமானை கும்பிடுங்க. புத்திர பாக்கியம் இல்லாதவர்களும் கும்பிடுங்க. ஆண் வாரிசு வேணுங்கிறன்னு சொல்கிறவங்களும் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை கும்பிடுங்க. சஷ்டி விரதம் இருங்க. இன்றைக்கி சஷ்டி திதி இருக்குது, கொஞ்சம் இருக்குது. என்றைக்குமே ஒரு வைப்ரேஷன் இல்லாமல் நம்ம பேசவே மாட்டேன் நான். சஷ்டி இருக்குது, இன்றைக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு இருக்குது, சரியா? காலை 10:35 வரைக்கும் இருக்குது. முடிஞ்சிருச்சு, இப்போ முடிஞ்சிருச்சு. நேற்று ஃபுல்லாக சஷ்டி தான், சரியா? நேரில் தேய்பிரை சஷ்டி தான். பிரபஞ்சம் எப்போவுமே ரெடியாக தாங்க இருக்குது. நான் ஒரு சப்ஜெக்ட் எடுத்து பேசுகிறேன்னா கண்டிப்பாக பிரபஞ்சம் வந்து என்னை தொத்திக்கிறோம், என்கிட்ட வந்து அதை வந்து சேர்ந்துக்கிறோம். ஏன்னா பிரபஞ்சம் எப்போயுமே நம்ம கூட சம்மந்தப்படுத்துன்னு இருக்குது. நம்ம தான் தேடி போகிறதில்ல. நல்லா யோசனை பண்ணி பாருங்கள், அனுபவஸ்தர்களுக்கு தெரியும். எப்போயுமே நம்ம ஒரு சப்ஜெக்டில் ஒரு காரியத்தில் போய் மனப்பூர்வமாக ஈடுபட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே நம்ம சுற்றி நல்லபடி அமையும். அந்த பிரபஞ்சம் வந்து இருகையும் நீட்டி நீ எப்போ என்கிட்ட வருவேன்னு காத்து கொண்டு இருக்கிறது. நம்ம அதுக்கு ஒரு நல்ல பாதையை வகுத்துட்டோம்னா நல்லது நடக்கும். ஓகே, முருகப்பெருமானை கும்பிடுங்க, நல்ல விதமாக நடக்கும். 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும், வெஞ்ச மலர் அஞ்சேல் என வேலு தோன்றும், நெஞ்சில் ஒரு காலம் நிறைக்கல் இருகாலம் தோன்றும், முருகா என்று ஓதற்கு முன். அனைத்து வளங்களின் நலங்களை பெற்று மிருக சிறுசம் அந்த முருகப்பெருமானுடைய நட்சத்திரம் திருவாதிரை, விசாகம், புனர்பூசம், இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்த ஞாயிறர்களுக்கு எல்லாமல்ல இறைவன் முருகப்பெருமான் சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து நலங்களை வளங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடியோடு வாழ்க, நிறைந்த வளம் பெறுக.